இன்க்ளூடிங் லோகேஷ் கனகராஜோட படங்கள்ல வந்து ட்ரக் அபியூஸ் நிறைய இருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? சார், நீங்கள் சொல்கிற பாயிண்ட் எனக்கு வேலிடாக புரிஞ்சிச்சு. அது இப்போது சொசைட்டியில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்தா அது இருக்க மாதிரி. நான் பண்ண எல்லா படங்கள்லையுமே ட்ரக்கு வந்து இப்படி எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி ஆயிடலாம், சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுறேன். எங்கேயுமே நான் சொல்லுவேன். பெரிய ஹீரோஸை வச்சு சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு சொல்கிறது அது ஒரு கன்சர்ன். அது நான் சொல்லி தான் ஆகணும்னு நினச்சிட்டேன். ஒவ்வொரு காலேஜாக போய் இது ப்ரொபகண்டா மாதிரியே பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 15,000 ஸ்டூடெண்ட்ஸை ட்ரக்ஸை தொட மாட்டேன்னு பிளட்ஜ் எடுக்க வச்சிருக்கேன். மேபி நான் பண்ணாமல் விட்டுறேன். அதனால பண்ணாமல் விட்டா சொசைட்டி மாறிடும்னா அது குட் தான். நான் அது பண்ண போகிறேன். இப்ப சமீப காலமா வரக்கூடிய படங்கள்ல இருக்க இயக்குனர்கள் இன்க்ளூடிங் லோகேஷ் கனகராஜோட படங்கள்ல வந்து ட்ரக் அபியூஸ் நிறைய இருக்கு, போதை கலாச்சாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதா சொல்லி பரவலான பேச்சு சார். இது நிறைய டாக்டர்ஸ் பேசியிருக்காங்க, அதை பத்தி மக்கள் நிறைய பேர் சொல்றாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அதே மாதிரி இந்த மாதிரி ட்ரக் யூசேஜை வந்து படத்துல வந்து பிக்சரைஸ் பண்றது சீன்ஸ் வச்சுதான் படங்கள் ஓடுமா? எனக்கு ஒரு 2 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன் சார். ஏன்னா இது ரொம்ப நாளாக இந்த அலிகேஷன் சொல்லிட்டு இருக்காங்க. சார், நீங்க சொல்ற பாயிண்ட் எனக்கு வேலிடாக புரிஞ்சிச்சு. அது இப்போ சொசைட்டியில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்தா அது இருக்க மாதிரி. பட் ஆனால் நல்லா நோட் பண்ணி பாருங்க சார், நான் பண்ண எல்லா படங்கள்லையுமே ட்ரக் வந்து இப்படி எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி ஆயிடலாம், சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். எங்கேயுமே நான் சொல்ல சார். எனக்குன்னு நான் கமர்ஷியல் படமே பண்ணாலும் எனக்குன்னு ஒரு சொசைட்டி கன்சர்ன் இருக்கு சார். அதை மீறி நான் பண்ணதில்லை. நீங்க மாநகரம் எடுத்துட்டீங்கன்னா அதுல கடைசியில் அவர் சொல்லுவார், மனுஷங்க செய்யற தப்புக்கு ஊரை கொத்த சொல்லி எந்த தப்பு இல்லை. கைதி எடுத்துட்டீங்கன்னா கார்த்தி சாரும் சரி, மரியம் ஜாட் சாரும் சரி, கடைசியில் இதை எத்தனையும் எரிச்சு தாண்டா போவோம், இந்த நாயினால தான் உருப்படாம போகுதுங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி தான் அதை மொத்தம் எரிப்பாங்க. நீங்க மாஸ்டர்ல எடுத்துட்டீங்கனாலும் நான் இதே தான் சொல்லியிருப்பேன். அது எப்படி 18 வயசு கீழே இந்த உனக்கு ஆகல, நீ தியேட்டருக்குள்ள போகாதுன்னு சொல்ற முடியுதோ, எப்படி வந்து சாராயமும் பீடியும் அவன் கையில கிடைக்குதுன்னு. கமல் சாரை வச்சு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டிக்கான மரியாதை என்ன, அது இப்படி ஆச்சுன்னா என்ன ஆகுங்கிறத அவங்க வச்சு சொல்லியிருக்கேன். இது என்னன்னா, எனக்கு கிடைச்ச ஹீரோஸ் மூலியமா எவ்வளவு தூரம் உறக்க இதை சொல்ல முடியுமோ அதை நான் சொல்லிட்டே தான் இருக்கேன். வெறுமனே இப்படி சொல்லிட்டு போயிடலாம், கமர்ஷியலா வந்துட்டா ட்ரக்ஸை வச்சு படம் பண்ணான் இல்ல சார். எவ்வளவு தூரம் சே நோ டு ட்ரக்ஸ் கேம்பெயினுக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். என் சைடில் அவ்வளோ கேம்பெயின்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு காலேஜா போய் இது ப்ரொபகண்டா மாதிரியே பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 15,000 ஸ்டூடெண்ட்ஸை ட்ரக்ஸை தொட மாட்டேன்னு பிளட்ஜ் எடுக்க வச்சிருக்கேன். கோயம்புத்தூர் கமிஷனர் கிட்ட சே நோ டு ட்ரக்ஸ்னு சொல்லி அந்த தலைப்பில் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ண வச்சு கோயம்புத்தூர் இருக்க எல்லா காலேஜையும் மொத்தமாக வச்சு ஒரு 60 ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து அதில் யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவனை அசிஸ்டண்டாக சேர்த்துறேன்னு சொல்லியிருக்கேன். அவன் தான் இப்போ அசிஸ்டன்ட். ஸோ இது எல்லாமே என் சைட்லேருந்து நான் பண்ணிட்டு இருக்கேன் சார். இது வெறும் ஜஸ்ட் ஒரு சினிமாக்காக பண்ணணும் இல்லை, இது சொல்லணும்னு இருந்தது சொன்னேன். அண்ட் இப்போ நான் சொல்கிறேன், பெரிய ஹீரோஸை வச்சு சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு சொல்கிறது அது ஒரு கன்சர்ன். அதை நான் சொல்லி தான் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கேன். எஸ் சொல்ல நோ சொல்லிருக்கேன். அதை எல்லாரும் உறக்க சொல்கிறாங்க, ஹீரோஸும் சேர்த்து. இந்த எல்சியூ உருவானதும் அதுதான். இதில் திட்டவட்டமாக கமல் சார் சொன்ன மாதிரி தான் ட்ரக்ஸ் இந்த சொசைட்டிக்குள்ளே வேணான்னு தீவிரமாக இருக்கிற தீவிரவாதின்னு அவர் சொல்லியிருப்பார்ல, அதை தான் நானும் கமர்ஷியல் ஃபார்மேட்ல சொல்ல ட்ரை பண்றேன். பட் ஆனால் நான் என்ன சொன்னாலும் நல்லதை கேட்கவே மாட்டோம், நான் கெட்டதை மட்டும்தான் பார்ப்போம்னு சொல்லியிருந்தா நானும் என்ன தான் சார் பண்ண முடியும். மேபி நான் பண்ணாமல் விட்டுறேன். அதனால பண்ணாமல் விட்டா சொசைட்டி மாறிடும்னா அது குட் தான். நான் அது பண்ண போகிறேன்.